வீக்கெண்ட்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைலாம் பிளான் பண்ணிப்பேன். ஸோ இந்த பால்கனி வந்து இந்த வாரம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கர்டென்ஸ்லாம் வந்து வாஷிங்க்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க வந்து வாஷிங் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே இதை டீப் க்ளீனிங் பிளான் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறதுனால ரொம்ப பொடி மண்ணெலாம் படிஞ்சிருது. எனக்கு ரொம்ப நாளாக இதை டீப் க்ளீனிங் பண்ணணும்னு தோணிச்சிருந்து இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிது. அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தாங்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் போயிடுச்சுங்க. சரி பசங்களும் ஒருத்தர் எழுந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஹஸ்பண்ட்டை கொஞ்சம் ஹெல்ப்புக்கு அவங்கள விட்டுட்டு நானும் நேற்று அரைச்ச மாவில் வந்து இட்லி சுடலாம் அப்படின்னு பார்த்தப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ வீட்டில் என்ன இருந்தது அப்படின்னா சிறுபருப்பு போட்டு சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. சரி சாம்பாருக்கு இட்லிக்கு சூப்பராக மேட்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் சூப்பராக பொங்கி வந்துடுச்சு. எனக்கு வந்து எந்த பிராண்டு வந்து செட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டி ஃபுட்டு அப்படி இல்லைன்னா வந்து டபுள் ஹார்ஸ் அதுக்கப்புறம் க்ரீன் ஃபார்ம் இது 3 தான் வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எங்கே போகிறனோ அது எந்த பிராண்டு ரீசனபிளாக இருக்கோ அதை வாங்கி யூஸ் பண்ணிடுறது. ஸோ இட்லி வந்து இன்றைக்கி சூப்பராக வந்துருந்ததுங்க. நம்ம ஊர் இட்லி மாதிரியே இட்லிக்கும் சாம்பாருக்கும் செம்மையாக இருந்தது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.